கர்த்தருக்கு சோஸ்திரம். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்நாள் கர்த்தரிடம் ஜெபம் பண்ணின போது நாங்கள் பல தடவை சபைக்கு வருகிறோம். நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததியுடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இப்படி பல காரியங்களை நாம் சிந்திப்பதுண்டு. தேவன் நம்மோடு பேசி வருவதுண்டு. ஆமேன். ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம், கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் வாழ்கிற தேசம், இந்த சமுதாயம் கடவுளோடு போகிறதா அல்லது ஏன் தேவனோடு போகவில்லை? கடவுளுக்கு பிரியமாக அது வாழ்கிறதா, ஏன் வாழவில்லை? ஆண்டவர் நம்மை படைத்தவர் என்ன சொல்லுகிறார் இல்லையா? இந்த காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காரியத்தை நாம் அறிந்து இருக்கும்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சமுதாயத்திலே நடக்கிறது தவறு, அது பாவம், அதை கடவுள் பைபிளில் சொல்லி இருக்கிறார் என்பதை பெற்றோர் நாம் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு அநேக காரியங்களை காண்கிறார்கள், வாலிபர்கள் காண்கிறார்கள். அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி இதற்கு பதில் சொல்ல வேண்டும்? எப்படி பதில் சொல்ல வேண்டும்? அருமையானவர்களை, 1 கொரிந்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 6வது அதிகாரம் நாங்கள் வாசித்த இந்த நாளிலே தியானிப்போம். பாவங்களுக்கு இடம் கொடாமல் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியும் நம்முடைய சரீரங்களை சரியான முறையிலே நாங்கள் பாவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த வேளை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் ஒருவர் வாசிப்போம் சத்தமாய். 9 தொடக்கம் 20 வசனங்கள். இந்த நாளில் நாங்கள் வாசிக்க போகிற வசனங்களையும் இந்த பிள்ளைகள் இருக்கிறவர்கள் உங்களோட பைபிள்களில் மார்க் பண்ணி விடுங்க, இல்லை எழுதி வைங்க, பிள்ளைகளுக்கு காட்டுங்க. எது பாவம், எது பரிசுத்தமான வாழ்க்கை என்பதை நீங்கள் காண்பிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். ஆமேன். வாசிக்க கேட்போம். நாம் 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6, 9, 20. ஆமேன். அல்லேலூயா. திரும்ப வாசியுங்கள். திரும்ப வீட்டிலே போய் இந்த பகுதியை வாசிக்கும் போது, கடவுள் நம்முடைய சரீரத்தை உண்டாக்கினார். ஆதி ஆகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தேவன் எப்படி எங்களை உண்டாக்கினார். அப்போ இந்த சரீரத்தை உண்டாக்கினது யாரு? தேவன் தான் உண்டாக்கினார். வேதத்திலே பல இடங்களிலே நாங்கள் காண்கிறோம், ஆண்டவர் உண்டாக்கின இந்த சரீரத்தை கொண்டு முதலாவது இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன். தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய சகல வழிகளிலும் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வாழ்வை எங்களுக்கு பரிசாக கொடுத்த தேவனை. ஆனால் அதற்கு ஈடாக நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் இந்த உலகத்திலே இந்த சரீரத்தை தன்னுடையது என்று சொல்லி கடவுள் படைத்தவனை நினைக்காமல் என்ன செய்கிறார்கள்? தாம் இஷ்டத்துக்கே வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். தங்களுடைய விருப்பப்படி, மனம் போன போக்கின்படி. இன்றைக்கு இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தால், நேற்று நியூஸில் பார்க்கும்போது இந்த ப்ரைட் மார்க்கெட்டிங்குக்கு 1,00,000 பேருக்கு மேலே கூடியிருக்கிறார்கள். கடந்த வருடம் அது சரியான குறைவு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்க போனால் அதனுடைய இது பெருகி கொண்டே போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காரியம் ஒரு பெரிய ஆச்சரியமாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால், பாருங்க, கொரிந்து பட்டணத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலேயே இந்த கொரிந்து பட்டணம் எவ்வளவு மிகவும் கேவலமான இந்த பாலியல் காரியத்திலே கேவலமாக இருந்தது. விக்கிரக ஆராதனை இருந்தது. தேவனை தேவனென்று அறியாத, அதற்கு மரியாதை கொடுக்காத இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விபச்சாரங்களிலே இன்றைக்கு இல்லாத அளவுக்கு அந்த காலத்திலே 2000 வருஷங்கள் சென்று விட்டது, அன்று இருந்தது. அதற்கு முதல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது. நினிவே பட்டணத்தை பார்க்கிறோம், விளங்குறதா? இப்படி பல பட்டணங்கள், சோதோமா கோமோராவை நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இருந்தது. இப்பத்தைய போல இல்லை, இது ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இவர் சகலவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இந்த வெளிப்படுத்தின ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அது நடக்கும்போது, உதாரணத்துக்கு சோதோமா கொமோராவிலே என்ன செய்தார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதை எப்படி கண்டித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது தேவனுக்கு பிரியமா இல்லையா என்பதை அவர் வேதங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு கேவலமான காரியத்தின் ஊடாக ஆண்டவர் இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே வந்திருக்கிற இந்த வேளையிலும், புதிய ஏற்பாட்டு காலம் தொடங்கி இன்றைக்கு 2000 ஆண்டு முடிவுக்கு வருகிற போதும், வந்துவிட்ட போதும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த காரியங்கள் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறதா இல்லையா? சொல்லுகிறது. நடந்திருக்கிறதா இல்லையா? நடந்திருக்கிறது. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்ப நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி? ஆன்மீக ரீதியிலே அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கு பற்றிய ஒரு தெளிவு நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அது இருந்தால் தான் நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சந்ததியையும் நாம் காத்து கொள்ள முடியும். நாம் அதற்கண்டு எங்களை அழைத்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை யாரும் நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு வேதங்களே நிறைய காரியங்கள், இந்த காரியம் ஒரு சின்ன பிரசங்கமாக செய்வது உண்மையாக எனக்கு மிக கடினம். இது ஒரு ஸ்டடியாக எடுக்கும்போது தான் தெளிவாக நாம் இதை உண்மையாக புரிந்து கொள்ளலாம். எத்தனை பெற்றோர் இன்றைக்கி பைபிளை எடுத்து காட்டி இப்போ இந்த விசேஷமாக இந்த ஜூலை மாதம் நடக்க போகிற இந்த காரியங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறீர்கள். பைபிளில் எங்கெங்கே இருக்குன்று எத்தனை பேருக்கு தெரியும்? இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அறிஞ்சிருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. சரி, நாங்கள் வசனத்துக்கு வருவோம். நம்முடைய கிறிஸ்தவ தலைமுறை வாழும் இந்த சமூகத்திலே நாம் ஒரு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாகவும் கணக்கு எடுக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். அப்போ இந்த மாதத்தை நாம் மிக அவதானத்தோடு சந்திக்கிறவர்களாகவும், இந்த மாதத்திலே அநேக காரியங்களை, இந்த பிரைட் மார்க்கேரிங்கை கொண்டாடுகிற அநேகரோடு எங்களுக்கு வேலை தரத்திலே உறவு இருக்கலாம், நட்பு இருக்கலாம், பள்ளிக்கூடத்திலே இருக்கலாம், பானகாகிலே பெற்றோரோடு இருக்கலாம், இல்லையா? வேறு சமுதாயத்தில் இருக்கலாம். ஏன் சுருக்கமாக சொல்ல போனால், இலங்கையில் இருந்து வாழ்ந்து குடும்பமாய் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று இங்கே வந்து இருக்கிறவர்களே ஃபேஸ்புக்கில் பார்த்தா, விசேஷமாக ஆர்பைரப்பாட்டு இறையறிங்கில் இருக்கிறவர்கள் அது சரியென்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி, நாம் தமிழர்கள் யுத்தம் எப்படி நடந்தாலும், எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், நாம் கணவன் மனைவியாக இலங்கையிலே எப்படி வாழ்ந்தோம்? குடும்பம் எப்படி வாழ்ந்தது? பிரச்சனைகள் இல்லாமல் அல்ல, முரண்பாடுகள் இல்லாமல் அல்ல. ஆனால் என்ன இருந்தாலும் குடும்பம் குடும்பமாகத்தான் இருந்தது. இதுதான் என்னுடைய விளக்கம். அப்படித்தான் தமிழர்கள் நாம் என்ன செய்தோம்? குடும்பமாய் வாழ்ந்து வந்தோம். சில வேளை ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதற்காக குடும்பம் எல்லாம், குடும்ப கடவுளுடைய திட்டமே கெட்டு போயிட்டு யாரும் சொல்ல முடியாது. விளங்குதா? பைபிள் எப்படி சொன்னதோ அப்படித்தான் நாம் கணவன் மனைவியாய் குடும்பமாய் பிள்ளைகள் நடந்தோம், அப்படித்தான் நாம் வாழ்ந்தோம். அது தேவன் எங்களுக்கு கட்டுக்கோப்பாக பொதுவான கிருபையினாலே எங்களுக்கு கொடுத்த ஒரு தயவு. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு வந்து இழிவான ஆதாயங்களுக்காக நாம் வாழ்ந்த முறைகளையும் கலாச்சாரங்களையும் மறந்து போய் தங்களுடைய கட்சிகள் முன்வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? அது சரியென்று வாதாடுகிறதை பார்க்கிறோம். என்னை பொறுத்தவரை தமிழை விரும்புகிறவன், நம்முடைய இனத்தின் மேல் ஒரு பற்றிருக்கிறவன் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் எந்த பாட்டில் இருந்தாலும் அது தவறு என்பதை, இது எங்களுக்கு பைபிள் தேவையில்லை, இயற்கையே அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, இயற்கையே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் இவர்கள் இந்த காரியத்தை விட்டு கொடுக்கிறார்கள் எனக்கு புரியவில்லை. அப்படி யாராவது உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் இந்த காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்களான்னு கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நாங்கள் அப்படி வாழவில்லை. சொல்ல எங்களுடைய சமுதாயம் அப்படி இல்லை. என்ன குறைபாடுகள் இருந்தாலும் நாங்கள் கணவன் மனைவியாய் ஆண் பெண்ணாக பிள்ளைகளை பெற்று பெற்றோரோடைய பிள்ளைகளோட மனுஷனோட பஞ்சாயோட சண்டை பிடித்தாலும் அப்படித்தான் வாழ்ந்தோம். அதுதான் கடவுளுடைய கட்டுக்கோப்பு. இதை விட்டு நாம் விலகக்கூடாது. அப்படி இதற்கு எதிராக வந்தால் அது நம்மை படைத்த கடவுளுக்கு ஒரு
பிடிக்காத காரியம், பிரியம் இல்லாத ஒரு காரியம். ஆமென். அப்ப கர்த்தரை பற்றி, படைத்தவனை பற்றி சிந்திக்க வேண்டிய ஜனமாக நாம் இருக்கிறோம். இந்த சரீரத்தை உண்டாக்கினது யாரு? தேவன் தான் உண்டாக்கினார். விளங்குறதா? பிசாசு உண்டாக்கவில்லை, தேவன் தான் உண்டாக்கினார். நம் ஒவ்வொருவருடைய சரீரத்தை, நம்முடைய சந்ததி பிள்ளைகளை யார் உண்டாக்கினார்? தேவன் தான் உண்டாக்கினார். எதற்கு? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. பாலியல் ஒழுக்கக்கேடு மிக மோசமாய் அன்று இருந்த கொரிந்துவை விட இப்ப இல்லை, இதை விட மோசமாக இறுதி காலத்திலே நடக்கும் என்பதும் உண்மைதான். கடவுள் பாலினத்தை படைத்தார், உண்மை. ஆணாகவும் பெண்ணாகவும் தேவன் தான் உண்டாக்கினார். ஆனால் கடவுள் அதை ஒரு நோக்கத்தோடு செய்தார். அவருடைய முதல் ஆசீர்வாதம் எதுவாக இருந்தது? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுதான் தேவனுடைய ஒரு முதல் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் கடவுளுடைய படைப்புக்கும் திட்டத்துக்கும் எதிராகவே இன்றைக்கு பார்க்கிறோம், ஜனங்கள் பாவத்திலே எழும்புகிறார்கள். அப்படி எழுப்பப்பட்டவர்கள் தேவன் எப்படி அழித்தார் என்பதும் வேதத்திலே நமக்கு இருக்கிறது. இது திருஷ்டாந்தமாங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த கிறிஸ்தவர்களும் போதகர்கள் கூட இந்த காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த திருஷ்டாந்தங்கள், உதாரணங்கள் எல்லாவற்றையும் மறந்து இதுக்கு கை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப கடவுள் பாலினத்தை உண்டாக்கினால் அது தவறா? ஆனால் உண்டாக்கினவர் எதை பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர் பைபிளில் வலியுறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். விளங்குறதா? ஆனால் பைபிள் அறிவுறுத்தல்கள் அது பின்பற்றப்பட வேண்டும். பைபிளில் கடவுள் என் சரீரத்தை உண்டாக்கினவர், அதை எப்படி நீ பாவிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதன் தொடக்கம் என்ன, முடிவு என்ன என்பதையும் கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பாலியல் பாவம் குறித்த கடவுளுடைய தீர்ப்பை இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். 1வது வசனத்திலே 9வது வசனம் பாருங்க, என்ன தீர்ப்பு? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? நாம் அறிந்திருக்கிறோம். வஞ்சிக்கப்படாதிருங்கள். யாருக்கு சொல்லுகிறாரு? சபைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் கடவுளுடைய சத்தம் தன் திருச்சபைக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். பாருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள் சொல்லுகிறாரு. வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர். சரியா? யாரு என்ன செய்வதில்லை? கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதே இல்லை என்று பார்க்கிறோம். அதே மாதிரியான பாவம் மாத்திரமல்ல, அநேகர் கேட்கிறார்கள், மற்ற பாவங்களை கடவுள் கண்டிக்கிறது இல்லையோ, என்ன இதை மாத்திரம் பேசுகிறீர்கள்? பாருங்க, உருவ வழிபாடு, ஒழுக்கக்கேடு கைகோர்த்து செல்லுகிறது. இருக்கிறதா இல்லையா? 9வது வசனத்தில் இந்த காரியத்தை மாத்திரமல்ல, உருவ வழிபாடு, வேறு எல்லா காரியங்களையும் 1வது வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். வேசித்தனக்காரர்கள், ஆண்களுடன் பாரிய உறவு கொள்ளுகிறவர்கள், ரோமர் 1:26-27 பேராசை பாவம், விசுவாசிகளுக்கு இடையிலான வழக்கு தவறு என்று 1 கொரிந்தியர் 6:10 என்ன சொல்லுகிறார்? திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஓரின சேர்க்கையை மாத்திரம் காண்பித்து பைபிள் என்ன சொல்லவில்லை? தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லவில்லை. எல்லா பாவத்தையும் தான் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அநேகர் என்ன சொல்கிறார்? அன்றைக்கு ஃபோக்கஸ் முழுக்க எங்கே இருக்கிறது? பிரைட் மார்க்கெட்டிங். அது மாத்திரமல்ல, அவர்கள் வந்து உங்களை கேட்பார்கள். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் இந்த சகல காரியங்களையும் இன்ன காரியங்களிலும் பைபிளிலே ஆண்டவர் கண்டிச்சிருக்கிறார். இன்றைக்கு தேற்றவாளன் திருச்சபைக்கும் இன்றைக்கு உலகத்திலே அநேக இருக்கிற சபைகளுக்கும் தன் ஊழியக்காரனை கொண்டு பேசுகிறது போல அன்றைக்கு பவுலை கொண்டு தேவன் கொரிந்து சபைக்கு ஆவியானவர் பேசினார். இன்றைக்கும் சபைகளிலே கர்த்தர் பேசி வருகிறார் இல்லையா? ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு? பாவிகளை சுத்திகரிக்கிறார்.
சுத்திகரித்து பாவிக்குடைய உள்ளத்தை மாற்ற முடியும். அதை கடவுள் இன்றைக்கும் செய்கிறார். ஓரின சேர்க்கையில் இருக்கிறவனுக்கும் செய்கிறாரு, விக்கிரக ஆராதனைக்காரனும் செய்கிறாரு, பொருளாசைக்காரனுக்கும் கடவுள் செய்கிறார். 11வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிற? மாற்றினாரா? கொரிந்து சபையில மாற்றி விட்டாரா? என்ன சொல்லுகிறார் சபையாரை பார்த்து? உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்? 9வது வசனத்தில் இருக்கிற மாதிரி இருந்தீர்கள். கடவுள் மாற்றினாரா இல்லையா? மாற்றினார். அப்படி பாவத்துக்குள்ள இருந்தவர்களை மாற்றினார். எங்கே வைத்து மாற்றினார்? சபையை வைத்து மாற்றினார். சபையில பேசி மாற்றினார். சபையை கொண்டு தேவன் என்ன செய்கிறார்? உலக பாவியை கழுவுகிறார். அல்லேலூயா. அப்ப சபை என்ன செய்ய வேண்டும்? அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். சபை அதை பேச வேண்டும் இல்லையா? அந்த பாவியை, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப சபை உதவி செய்ய வேண்டும். அதற்காக அந்த சபை என்ன செய்யக்கூடாது? அந்த பாவியோடு, பாவி செய்கிற பாவத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இசைந்து போகக்கூடாது, ஒத்திருக்க கூடாது. விளங்குதா? ஒத்திருக்க கூடாது. அப்ப விசுவாசிகள் கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இது ஒரு முழுமையான செயல். அல்லேலூயா. கொரிந்து சபையில கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். தேவன் கடவுள் இன்றைக்கு மனிதனாய் வந்து பிறந்தார் பூமியில. எதற்கு? இந்த அரிகண்டம் எல்லாம் தன் சரீரத்தில் போட்டு, கவனமாக கேளுங்கள், தன் மாம்ச சரீரத்தில் கடவுள் போட்டு என்ன செய்தார்? சகலவற்றையும் ஜெயம் கொண்டார். பிசாசின் சகல கிரியைகளையும் ஜெயம் கொண்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? விடுதலை உண்டு, மன்னிப்புண்டு, ரட்சிப்புண்டு. ஆனால் சம்பந்தப்பட்டவன் மனம் திரும்ப வேண்டும். சம்பந்தப்பட்டவன் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே சபை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க கூடாது. சபை இயேசுவின் சரீரம், அது பரிசுத்தம் உள்ளது. அந்த சபை நீங்களும் நாங்களுமாக இருக்கிறோம். ஆகவே எனவே எங்களுடைய உடலை கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் கடவுளுடைய ஆலயம். அவர் எங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். உங்களுடைய சபையாகிய உங்களுடைய பரிசுத்த சரீரத்தினால என்ன செய்யப்படலாம்? மற்றவருடைய பாவ சரீரம் கழுவப்பட வேண்டும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சரீரம் தேவனுடைய மகிமைக்கென்று பாவிக்கப்பட வேண்டும். அப்ப இயேசுவின் சபையே சில வேளை பாவத்தில் இருந்தால் வெளியில இருக்கிற பாவி கழுவப்பட மாட்டார். இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை, உங்கள் சரீரமாகிய ஆண்டவருடைய ஆலயமாகிய உங்களுடைய சரீரம் சரியாய் சுத்தமாய் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக பிதாவாகிய கடவுளை பற்றி மனிதன் சிந்திக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், எங்களை படைத்த ஆண்டவரை சிந்திக்கிறோம் இல்லையா? அவரை சந்திக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம், அவருக்கு பிரியமாய் வாழ நாங்கள் முயற்சிக்கிறோம். அல்லேலூயா. அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. சரியா? ஆகவேதான் 12வது வசனத்திலிருந்து 13, 14 வாசிங்க ஒருவர். சரியா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று எந்த ஆண்டவருடைய பிள்ளையும் சொல்லலாமா? எல்லாம் எங்களுக்கு தகுதியா இருக்குமா? அதிகாரம் இருக்கிறதா? நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். என்ன இருந்தாலும், எந்த செல்வந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஒன்றுக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்துக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்ற ஒரு நிச்சயமும் ஒரு தீர்மானமும் ஆண்டவருடைய பிள்ளையாகிய சபை மக்களுக்கு எப்பவும் இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு? சரீரத்தில் வயிறு இருக்கிறது. இப்ப சரீரத்தில் வயிறு இருக்குன்னு சொல்லி போட்டு நாம் எப்படியும் எதையும் எப்பவும் பன்றியல் மாதிரி சாப்பிடலாமா? சொல்லுங்க, பன்றியல் மாதிரி சாப்பிடலாமா? எதையும் குடிக்கலாமா? எதையும் சாப்பிடலாமா? சரி, நீங்க அல்கோல் குடிக்கிறது இல்லை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, ஒரு பிறந்த நாளுக்கு போறீங்க, வண்டி இருக்கு, நிறைய சாப்பாடு இருக்கு, நல்லா போட்டு வெட்டலாமா?
யோசித்து பாருங்க, நல்லா போட்டு வெட்டலாமா? வேதம் நமக்கு என்னத்தை சொல்லுகிறது? உடல் வயிற்றுக்காகவோ அல்லது உணவுக்காகவோ வடிவு அமைக்கப்படவில்லை. மாறாக வயிறும் உணவும் உடலுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தா வயிற்றுக்காகவே வாழ்கிற மாதிரி இருக்கும், அவர் உண்கிற விதங்கள், சாப்பிட முறைகளை பார்த்து. ஆனால் அது தவறு. விளங்குறதா? அது தவறு. வயிறு பாருங்க, வயிறும் உணவும் உடலுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்யப்பட வேண்டும்? உடல் வயிற்றையும் உணவையும் கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப வயிறு சொல்லுது நல்லா கட்டு, நல்லா வெட்டு. ஆனா வயிறு நல்லா வெட்டினா சரீரம் என்ன செய்யும்? சில வேளை ஆம்புலன்ஸுக்கு அடிக்கத்தான் செய்யும். விளங்குறதா? சில வேளை ஆம்புலன்ஸுக்கு அடிக்க வேண்டும். எப்போ அது உண்டாகிறது? எப்போ உண்டாகிறது? எங்களுடைய சிந்தனை தவறாக இருக்கும்போது. வயிற்றுக்காகத்தான் வாழ்கிறேன் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்தா சிந்தனை தவறு, பிழை உண்டாகிறது. இல்லை, சரீரத்தின் ஒரு பகுதி வயிறு, சரீரத்துக்குத்தான் வயிறென்று வாழும்போது என்ன உண்டாகிறது? தேவன் படைத்த நோக்கம் நிறைவேறுகிறது. விளங்குறதா? சாப்பாடு எப்பவும் இருக்கும், கல்யாண வீடு எப்பவும் இருக்கும், பர்த்டே பார்ட்டிகளும் திரும்ப திரும்ப வரும். விளங்குறதா? ஆனால் சாப்பிடும்போது நாம் எப்படி சாப்பிட வேணும்? வயிற்றுக்காக சாப்பிடாம சரீரத்துக்காக சாப்பிடுவது நல்லது. என்ன சொல்ல? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு மேற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். எப்படித்தான் திண்டாலும் ஒரு நாளைக்கு அது அழியத்தான் போகிறது. ஆனால் அதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்றா, அழிய போகிறதை நீ தேவன் எந்த நோக்கத்துக்கு தந்திருக்கிறாரோ அதற்குத்தான் பாவிக்க வேண்டும். அது அழிய போகிறதை நான் எப்படியும் வெட்டலாம் என்று சாப்பிட்றது தவறு. புரிகிறதா? அப்ப இந்த 13வது வசன உதாரணம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? எதற்கு கொடுக்கப்படுகிறது? 12வது வசனம் உனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கா? அது உனக்கு பொருந்தாது. சரியா? சரி வராது. பாருங்க, பாருங்க 13வது வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு மேற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, ஓரினை சேர்க்கைக்காகவும் வீணான வெளியான பாலியல் இன்பத்தை அனுபவிப்பதற்காகவும் சரீரம் உண்டாக்கப்படவில்லை. அது ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஒழுங்கை தேவன் உண்டாக்கினார். அதுதான் கணவன் மனைவி வாழ்வு. அதற்கு முதல் செய்கிறது காரியம் பாவமான காரியம். ஆமென். அப்ப தேவன் என்ன செய்தார்? மனிதனுக்கு ஏற்ற ஒரு துணை. யாரு? மனுஷன் அல்ல. ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை யாரு? ஒரு பெண் அல்ல. அல்லேலூயா. இப்ப ஏற்ற துணை கடவுளால் உண்டாக்கப்பட்டிருக்கும் போது அது ஏற்காத ஒரு துணையை ஒரு மனுஷன் தேடினால் அது தேவனுடைய திட்டத்துக்கும் படைப்புக்கும் எதிரானது. அது பாவம், அது தவறு. அப்ப என்ன சொல்லுகிறாரு 13வது வசனத்திலே? இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல. உங்களோட வயிறு நீங்க நல்லா வெட்டுறதுக்காக இல்லை, சரீரத்தை ஒழுங்கா சாப்பிட்டு காப்பதற்காக. அதே போலத்தான் பாலியலை தேவன் உண்டாக்கினதும் எதற்கு? ஒரு நோக்கத்தோடும். அதை ஒப்பிட்டு காட்டத்தான் அந்த வசனத்தை சொல்லுகிறார். விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? இல்லையா? அப்ப சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொன்றும் நல்ல நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப தேவன் என்ன செய்கிறாராம்? சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. ஆமென். சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அடே, இந்த வசனங்களை வாசிக்கிறவங்க கூடவே இந்த வசனங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறாங்க? இல்லை, கடவுள் தான் நம்மை உண்டாக்கினார். ஜீவ ஆத்துவாமை அவர்தான் ஊதினார்.
அவர் ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஜீவன் என்ன செய்யும்? கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். இந்த வசனம் பாருங்க, உங்களுடைய சரீரம் யாருக்குரியது? ஒரு நாள் தேவன் எழுப்புவார். ஒரு நாள் தேவன் எழுப்புவார். அது நடவாத பட்சத்திலே தேவன் நம்மை எழுப்புவாரா? தேவன் நம்மை எழுப்புவாரா? உங்களோட சரீரம் கர்த்தருடையது. கர்த்தரும் சரீரத்துக்குரியவராக இன்று நாம் வாழாத பட்சத்தில் தேவன் நம்மை எழுப்புவாரா? ஒரு நாள் நாங்கள் எழுப்பப்பட போகிறோம். அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அது, வாழ்வின் குறிக்கோள் அது. இதை இழந்து வெளியில் வாழலாம், ஆனால் நாம் வாழ முடியாது. அல்லேலூயா. கடவுள் உடலை படைத்தார், ஒரு நாள் அதை மகிமையிலே உயிர்த்தெழுப்புவார். எனவே ஒழுக்கக்கேட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். ஆமென். பாவத்திற்கான கொரிந்தியருடைய வாதங்கள் என்ன தெரியுமா? பவுலோடு அவர்கள் வாதாடினார்கள். ஆமென். பவுலோடு வாதாடினார்கள். என்ன வாதாட்டம்? எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா? அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரம். இன்றைக்கு இந்த சுதந்திரம் இன்றைக்கு ஐரோப்பிய தேசங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்யப்படுகிறது? தெரிந்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்கான் தேசத்திலே நாட்டிலே ஒரு சட்டம் கொண்டார்கள். ஓரின சேர்க்கை இந்த தேசத்திலே சட்டவிரோதமானது. அதுக்கு கை கொடுக்கிறவர்கள், அப்படி வாழ்கிறவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள். போன வருடம் அந்த தேசத்திலே பார்க்கிறோம், அதை அடக்கினார்கள். மிக குறைந்த சனம் அவ்வளத்தையும் இல்லாமல் ஆக்கினார்கள். அப்படி ஒரு ஊர்வலமே போகவில்லை. தெரியுமா இந்த முறை எத்தனை பேர் என்று சொல்லி? 2 லட்சத்துக்கு மேலே. ஆனால் அந்த தேசத்தில் என்ன சட்டம்? அது சட்டத்துக்கு தவறானது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திலே உங்கான் தேசம் இருக்கிறது. அவர்கள் சொல்லியிருக்கார்கள், 2 லட்சம் பேரில் ஊர்வலம் போன ஒவ்வொருவருடைய முகத்தையும் ஸ்கேன் பண்ணியிருக்கிறார்கள் அரசாங்கம். இந்த சட்டத்துக்கு விரோதமாய் ஊர்வலத்தில் பங்கு பெற்றின எல்லாருக்கும் ஒரு 6,000 குரோன் இங்கத்தை காசுக்கு சட்டவிரோதம். அவர்கள் அந்த ஃபைன் கட்ட வேண்டும். பாருங்க, ஒரு தேசம் இது தவறென்று சட்டத்தை கொண்டு வந்தாலும் இல்லையா, பிசாசு எப்படி கிரியை செய்கிறான்? அது ஒரு கிறிஸ்தவ நாடு. அது ஒரு கிறிஸ்தவ நாடு என்று பார்க்கிறோம். அப்ப பிசாசின் வல்லமை எந்த இடத்திலெல்லாம் கடந்து வருகிறது. கடவுள் உடலை படைத்தார், ஒரு நாள் மகிமையிலே எழுப்ப போவார். இயேசுவை எழுப்பினது போல எழுப்புவார். அதற்கு அது என் வாழ்விலே நடக்க வேண்டும் என்றால் நான் ஒழுக்கக்கேட்டுக்குள்ளே போகக்கூடாது என்பதை அறிந்த தேசங்களும் தலைவர்களும் அப்படி செய்யும் போது சபை இன்றைக்கு அதை காத்துக்கொள்ள வேண்டும். சபையைத்தான் ஆண்டவன் நம்பி இருக்கிறார். விளங்குறது. ஆகவே எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. நல்ல காசு இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது, நல்ல வசதி இருக்கிறது என்று விட்டு எல்லாம் அனுபவிக்கிறது எங்களுக்கு தகுதியாய் இராது. இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். என்னை கிறிஸ்தவர்கள் கேட்கிற காரியம், இது என்னை கட்டுப்படுத்துமா? இது ஆன்மீக ரீதியாக எனக்கு நன்மை தருமா? இதை நாம் ஆராய வேண்டிய, இந்த கேள்விகளை போட்டு நாம் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியோ? அப்ப இந்த வாதம் இன்றைக்கு வாதிடுகிறவர்கள் எங்களோடு நிறைய இருக்கிறார்கள். சரியோ? அவர்களுக்குத்தான் நீங்க சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? 16வது வசனத்தை உதாரணம் காட்டி நீங்கள் சொல்ல வேண்டும். இங்கே வா, ஆண்டவர் உடலை படைச்சிருக்கிறார். உடலில் ஒரு பகுதி வயிறு, விளங்குறதோ வைத்தி என்ன நோக்கத்துக்காக படைச்சார்? அது மாதிரித்தான் பாலியலையும் தேவன் உண்டாக்கினார், ஆண் பெண்ணாக படைத்தார். ஆகவே எப்படி வயிறு தவறாக உன் சரீரத்திலே பயன்படுத்தக்கூடாதோ அதே மாதிரி பாலியலும் தவறான முறையிலே நாம் ஈடுபடக்கூடாது. இது ஒரு உதாரணம். அல்லேலூயா. ஆகவே ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் நாம் இவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா.
ஆமென். ஆகவே கட்டுப்பாட்டை இழந்து இன்பத்துக்கு அடிபணிய கூடாது. இது மற்றொரு விஷயத்துக்கும் தெளிவாக காணப்படுகிறது. வயிறும் உணவும் தற்காலிகமானது அல்ல. அவருடைய செயற்பாடு அழிக்கப்படும், ஒன்றுமில்லாமல் போகும். இனி தேவைப்படாத ஒரு நாள் உண்டாகிறது. அல்லேலூயா. தேவைப்படாத ஒரு நாள் உண்டாகிறது என்று பார்க்கிறோம் நாம். ஆகவே குமாரனாகிய தேவனை பாருங்க, கிறிஸ்து என்ன செய்தார்? எங்களுக்காக அனுப்பினாரு. எதற்காய்? இந்த தவறுகளை அவர் மேல் போட்டு எங்களை விடுவிக்கும்படி. 15, 16, 17, 18 இருக்க வாசிங்க. திரும்ப என்ன வாசிக்கிறோம்? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவம். ஆமென். அப்படி இருக்க அதை என்ன செய்யக்கூடாது? வேசியின் அவயமாக கொரிந்தியர்கள் மாற்றக்கூடாது, சபை மாற்றக்கூடாது. சரியோ? அப்படி செய்யல் ஆகாது. அப்ப 16வது வசனத்தில் அப்படி செய்தால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிறோம். இது இயேசுவின் சரீரம், ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் இல்லையா? அப்படியான ஒரு சரீரம் ஒரு வேசியோடு தொடர்பு உண்டாகும் போது அங்கே ஒரே மாம்சமாய் அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரோடு இருக்கிறவன் அவருடைய ஒன்றாய் இருக்கிற சரீரத்தை அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாதென்று சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே 18 என்ன சொல்லுகிறாரு? விலகியோடுங்கள். ஆமென். செய்கிறது மாத்திரமல்ல, செய்கிறவர்களுக்கும் அவர்களையும் விட்டு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமென். அப்ப சில பேர் கேட்கிறாங்க, இது பெரிய பாவம் இல்லையோ, வேற ஒன்றும் பெரிய பாவம் இல்லையோ? ஆனால் வேதம் என்ன தெளிவாக சொல்லுகிறது? இது ஒரு பொல்லாத பாவம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் இல்லையா? தவறான பாவம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக. அப்ப நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவே பாவத்தோடு என்ன செய்யக்கூடாது? சமரசம் செய்ய முடியுமா? இல்லை. கொரிந்தியர் என்ன செய்கிறார்கள்? விபச்சாரிகளை பார்க்கிறார்கள். ஆனால் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை வாங்கியதை பவுல் என்ன செய்கிறாரு? நினைப்பூட்டுகிறார். அவர்கள் நீங்கள் முந்தி அப்படித்தான் இருந்தீர்கள் சொல்றாரு என்ன, ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்ப முந்தி அப்படி இருந்தவர்களை எப்படி ஆக்கினார்? தன்னுடைய இரத்தத்தை விலை கொடுத்து வேண்டினார். 1 கொரிந்தியர் 6:20 என்றும் ஆவியானவர் நினைப்பூட்டுகிற காரியம் எது? என்ன இருக்கு? 1 கொரிந்தியர் 6:20 கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இப்ப வேண்டியாச்சு, ஆண்டவரங்களை வேண்டித்தார். இது நமக்கு தெரியும். தன் ரத்தத்தை சிந்தி இயேசு வேண்டித்தார். அப்ப இந்த சரீரம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இயேசுவுக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும். அது பரிசுத்தமாயிருக்க வேண்டும். கடவுள் வார்த்தையால் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் அர்ப்பணம், அதை செய்வதுதான் ஒப்பு கொடுத்தல். வேசித்தனத்துக்கு ஒப்பு செய்யக்கூடாது, ஒத்து போகக்கூடாது என்பது நாம் செய்ய வேண்டிய காரியம். அதற்கு இடம் இல்லை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த காரியத்துக்கு விலகி ஓட வேண்டும். காரியத்துக்கு விலகி ஓட வேண்டும். கவனமாக கேளுங்கள். இந்த பாலியல் பாவம் முழு ஆளுமையையும் பாதிக்கிறது. பாலியல் பாவம் என்ன செய்கிறது? முழு ஆளுமையையும் பாதிக்கிறது, ஆழமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. விளங்குறதா? ஆனால் திருமணம், ஆண் பெண் கணவன் மனைவி திருமண வாழ்வு என்பது ஒரு உடல் ரீதியான ஐக்கியத்தை மாத்திரமல்ல, அது அர்ப்பணிப்பையும் உள்ளடக்கியது. ஒருவருக்கொருவர் அர்ப்பணிக்கிறோம். கணவன் மனைவிக்கும்,
மனைவி கணவனுக்கும் அர்ப்பணிக்கிறோம். எப்படி அர்ப்பணித்தது போல? இயேசு தன்னை மணவாட்டியாகிய சபைக்கு அர்ப்பணித்தது போல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் என்ன செய்கிறோம்? குடும்ப வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறோம். சரியா? அப்ப திருமணம் என்பது உடல் ரீதியான ஐக்கியத்தை மட்டுமல்ல, அர்ப்பணிப்பையும் உள்ளடக்கியது. அப்ப ஒப்பு கொடுத்தலும் அர்ப்பணிப்பும் இருக்கின்றபடியால் கல்யாணத்துக்கு முன்னான தொடர்புகள், திருமணத்துக்கு முன்னான தொடர்புகள் பாவம், அது தேவனுக்கு பிரியம் இல்லாத என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாக திருமணத்துக்கு முன்பான தொடர்புகள், சாரஸ்தன், மண்ணாங்கட்டி, இவைகளெல்லாம் அது கடவுளுக்கு பிரியமில்லாத என்பதை அவர்கள் அறிய பண்ண வேண்டும். ஒழுங்காக பெற்றோருடன் இருந்து வாழ்ந்து, ஒழுங்காக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஒழுங்காக நாம் இலங்கையில் வாழ்ந்த முறைகளை சொல்லிக் கொடுத்து, வேதத்தை சொல்லிக் கொடுத்து, அதன் தாற்பயத்தை புரிய வைப்பது உங்களுடைய பொறுப்பு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அல்லேலூயா! பொறுப்பு என்பதை மறக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியான தேவனை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவியின் யுகத்தில் வாழ்கிறோம். அந்த ஆவியானவர் உலகத்தில் அல்ல, உனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார், வாழ்கிறார். நம் சரீரங்கள் தேவனுடைய ஆலயம். ஆமென். பாலியல் பாவம் செய்வது என்பது கடவுளின் வசிப்பிடமாகிய சரீரத்தை என்ன செய்கிறோம்? கேடு உண்டாகிறோம், அசுசிப்படுத்துகிறோம். அதுக்கு ஒத்து போகலாமா? அதுக்கு ஒத்து போகலாமா? உன் சரீரத்தால் தேவனை கனம் பண்ணுங்கள். 20வது வசனத்தில் வாசித்தோம். உன் சரீரத்தால் தேவனை கனம் பண்ண வேண்டும். குழந்தையாய் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாலிபர்களாய் வரும்போது வாலிபர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பவும் ஏசப்பாட என் சரீரம் எப்பவும் ஏசப்பாவை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்துகிற வாழ்வு வாழ வேண்டும். திருமண வாழ்வுக்கு வரும்போது என்ன செய்ய வேண்டும்? கணவனுக்கும் மனைவியும், மனைவி கணவனுக்கும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா! ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த பாலியல் காரியம் ஏன் வளர்ந்து வருகிறது தெரியுமா? உங்களுக்கு ஏன் வளர்ந்து வருகிறது தெரியுமா? இன்னைக்கு தெரியுமா, கணக்கெடுப்பில் எத்தனையோ லட்சம் பேர் இந்த நோர்வேல தனியே வாழ்கிறார்கள். விளங்குதா? ஏவாளை எப்படி அவள் மோசமாக்கப்பட்டாள்? தனிமையில் இருக்கிற வேளையில். இதற்கு காரணம் தனிமை. தெரியுமா உங்களுக்கு? தனிமைதான் காரணம். இன்றைக்கு அநேக தனிமையை விரும்புகிறதற்கு காரணம் என்ன? இது ஒரு பிசாசின் தந்திரம், ஒரு பிசாசின் தந்திரம். கடவுளுடைய சித்தம் என்ன? நாம் கணவன் மனைவியாய் வாழ வேண்டும், பலுகி பெருக வேண்டும். அதான் முதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா! அதான் முதல் ஆசீர்வாதம். இதற்கு எதிராக செயற்பட்டு கொண்டு இருப்பவன் பிசாசு என்று உலகத்தில் பார்க்கிறோம். ஆமென். இவ்வளவு ஜனங்கள் இந்த காரியத்துக்கு இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பெருகி கொண்டு போகிறதற்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு தனிமையில் இருக்கிறாங்க. கூகுளில் அடித்து பாருங்கள், வீட்டை போய் நோர்வேல எத்தனை பேர் தனிமை இருக்கிறார்கள். என்னத்துக்கு பிரைட் மார்க்கெட்டிங்கெல்லாம் அவருடைய பெருகி கொண்டு போகுது? போன முறை இருந்ததை விட இன்றைக்கு 1 லட்சம் வந்தது. காரணம் அதுதான். ஒரு 1000-2000 பேர் உங்கான் தேசத்திலே போன முறை, இன்றைக்கு 2 லட்சம் பேர் வந்தது. காரணம் அதுதான். ஐரோப்பா தேசத்தில் தனிமைப்படுத்துகிற ஒரு பிசாசின் ஆவி, தனிமையை கொண்டு வைத்து தனிமையில் வாழ வைத்து அதில் ஒரு நல்ல விருப்பத்தை கொடுத்து இச்சையில் கொடுத்து தனிமையாக இருக்கும்போது பிசாசு என்ன செய்கிறான்? கை போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா! ஆகவே அருமையானவர்களே, சரீரத்தால் தேவனை கனம் பண்ணுங்கள். பான், உண்டம், பொக்ஸ்ன எல்லாரும் உங்கள் சரீரத்தால் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்ப பாலியல் பாவத்தின் விளைவுகள் எப்படி இருக்கிறது? அடிமைத்தனம், சிற்றின்ப ஆசைகள்,
வாழ்க்கையை அது பிணைத்து அழிக்கிறது என்று பார்க்கிறோம். 12வது வசனத்தில் அதைத்தான் வாசித்தோம். உடல் ரீதியான விளைவுகள் 18வது வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? நித்திய விளைவு, பாலியல் பாவத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். அது நித்திய விளைவு. புரிகிறதா? நித்திய விளைவு, அது பொல்லாத ஒரு விளைவு. ஆகவே தான் இயேசு என்ன செய்கிறாரு? நீங்க வீட்டுக்கு போய் 1 யோவான் 3வது அதிகாரம் 20 முழுக்க வாசிங்க. எந்த கிறிஸ்தவ பிள்ளையும் பாவத்தில் விழுந்தா தேவன் என்ன செய்கிறாராம்? தொடர்ச்சியான பாவத்தில் விழாமல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இழுத்து கொண்டு வந்து தேவன் காக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 1-10 மட்டும் வசனத்தை வாசித்து பாருங்கள். அடுத்ததாக பிற பாவங்கள். திருச்சபை பெரும்பாலும் பாலியல் பாவங்களில் கவனம் செலுத்துகிறது. ஆனால் பவுல் எல்லா பாவத்தை பற்றியும் சொல்லுகிறார். உங்களை கேட்பார்கள், என்ன பிரைட் கூடாது அப்படி சொல்லுகிறீர்கள்? நீங்க உடனே சொல்லணும், அது மாத்திரமல்ல, பைபிளில் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் பல பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்து சபையில் பவுல் இந்த காரியத்தை எடுத்து சொல்லும் போது அவங்க என்ன சொன்னார்கள்? மற்ற காரியம் பாவம் இல்லையா? இன்றைக்கும் அதைத்தான் உலகத்தில் கேட்கிறார்கள். அதுக்கு பதில் என்ன? அதைத்தான் இன்றைய நாள் வசனங்களில் நாங்கள் பார்த்தோம் இல்லையா? ஆகவே திருச்சபை பெரும்பாலும் பாலியல் பாவங்களில் மாத்திரம் கவனம் செலுத்தாமல் எல்லா பாவத்தையும் கோர்த்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்ப கடவுளுடைய கிருபை என்ன செய்கிறது? உருமாற்றுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்து பாவியை புது சிருஷ்டியாக்குகிறார். யாரை? பாவியை. 2 கொரிந்தியர் 5:17 புது சிருஷ்டியாக்குகிறார். அது தேவனால முடியும். இயேசுவின் இரத்தத்தினாலே அது முடியும். அல்லேலூயா. நாம் கடவுளுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சொந்தமானவர்கள். இப்ப நாம் ஏதாவது தவறு செய்தால், யாரு? சபை பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தால் அதுவும் சமுதாயத்தை பெரும் ரீதியிலே அது பாதிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எங்களுடைய அழைப்பு எப்படியான அழைப்பு? பரிசுத்தத்துக்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவருடைய அழைப்பு பாவமாய் இருக்குமா? அசுத்தமாய் இருக்குமா? இல்லை. பரிசுத்தரின் அழைப்பும் பரிசுத்தராய்த்தான் இருக்கும். அவருடைய பரிசுத்தர் எங்களை அழைத்தால் அது பரிசுத்த அழைப்பாக இருந்தால் அவருடைய அழைப்பில் வாழ்கிற வாழ்வும் பரிசுத்தமாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. பாவத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு போராட்டம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அசுத்தத்துக்கு அல்ல. ஆமென். அருமையானவர்களே, லேவியர் ஆகமத்திலே இன்றைக்கு அநேகருடைய ஒரு வாதாட்டம் காரியம் என்னென்றா, பைபிளில் இன்றைக்கு பிரைட்டை பற்றி கதைச்சாலோ ஓரினை சேர்க்கையை பற்றி கதைச்சாலோ வேதத்தில் எங்கெங்கு நேரடியாக அது தவறென்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பார்க்கிறேன். அவர்கள் என்னத்தை பார்க்கிறார்கள்? என்ன சொல்லுகிறார்கள்? நீ கேள்விப்பட்டிருக்கீங்க, சொல்லுங்க. என்ன சொல்லுகிறார்கள்? அன்பன்னு சொல்லுகிறார்கள். நேற்றும் பார்த்தேன். அவர் இங்கே அவரை பார்க்கும்போது அவருக்கு மேலுக்கும் கீழே அவர் என்ன போட்டிருக்காருன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் உண்மையான சாலிகத்துடையவர் ஒன்று புரியும். அவற்றை சாலிகத்து அதுதான். இதுதான் சாலியத். அன்பு இதுதான். பரிசுத்தமான அன்பு நம்முடைய எல்லா அநியாயத்தையும் கீழ்ப்படியாமையும் விளங்குற ஓரினை சேர்க்கை பாவங்களை போட்டு வெளிப்படுத்தினது அன்பு. இந்த அன்பு அந்த அசிங்கத்தை ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. லேவியர் 18:22 பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. பைபிள் நேரடியாக சொல்லுகிறது இல்லையா?
பைபிள் நேரடியாக சொல்லுகிறது. லேவியர் 18:22 ஒருவன் பெண்ணோடு இருக்கிறது போல ஆணோடு இருந்தால் அருவருப்பான காரியம். என்ன செய்யட்டாம்? செய்த 2 பேரையும் சும்மா சொல்லுங்க. செய்த 2 பேரையும் என்ன செய்யட்டாம்? கொலை செய். ஏன் கொலை செய்? அந்த 2 பேருக்கு இடம் கொடுத்தா சமுதாயம், தேசம் பாழாய் போயிடும். இருக்கிறதா? யூதா புஸ்தகத்திலே 6வது 7வது வசனம் சோதோமோ கொமோராவை பற்றி சொல்லுகிறார். யூதா புஸ்தகம் 6வது 7வது வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 2 போய் வாசியுங்கள். என்ன சொல்லுகிறாரு? சோதோமோ கொமோராவை பற்றி சொல்லுகிறாரு. ஏன் நடந்தது என்று சொல்லுகிறாரு. பேதுரு சொல்லும் போது 2 பேதுரு 2:6 உங்களுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்க முடிகிறார். உலகத்துக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அங்கு அழித்தேனோ அப்படியே அவர்களை அழிப்பேன். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் இல்லையா? சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கு. பாருங்க, பிற்காலத்திலே 2 பேதுரு 2:6 பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறதா? அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கினைக்குள்ளாக உள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைத்திருக்கிறார். இவர்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியோ? 10வது வசனம் விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். பாத்தீங்களா? உபாகமம் 23:17 என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? இப்படியான காரியத்தை ஒருத்தியோ ஒருவனோ செய்தால் சொல்லுகிறாரு, அந்த நாய் கடவுள்கிட்ட வந்து தன் கையால காணிக்க போடக்கூடாது. எப்படி அழைக்கிறாரு? நாய் என்று அழைக்கிறாரு. வாசிங்க, அது இருக்கா? இஸ்ரவேலின் குமாரத்திகள் ஒருத்தியும், உபாகமம் 23:17 இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாயிருக்க கூடாது. பாருங்க, வேசி பாத்தீங்களா? வேசி பணையத்தையும் நாயின் கிரயத்தையும் இந்த எந்த பொருத்தினையிலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் 2 முன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சரிங்களா? சரியா? ரோமர் 21வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 25வது வசனத்தில் நீங்கள் வாசித்தால் ஏன் இப்படி வருகிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஓரின சேர்க்கைக்கு மனம் உண்டாகிறது? ஏன் அப்படியான ஒரு இச்சை அவர்கள் உள்ளத்துக்குள்ள வருகிறது? ஏன் வருகிறது? தெளிவாக சொல்லுகிறார்கள். கவனமாக்களுங்கள். நாம் பிள்ளைகளை உடையவர்கள். நம்முடைய பிள்ளைகளும் வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வருகிற வேளையிலே ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளைகளுக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும். நான் கடவுளுக்கிட்ட ஜெபம் பண்ண வேணும். பிள்ளைகளும் கல்யாணம் செய்ய சம்மதிக்கணும். இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? வாசிப்போம். ரோமர் 1:25 பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட்டவர். பாருங்க 26வது வசனம். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவாக இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தப்படியே
அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். கீழ்ப்படியவில்லை, மன வாழ்க்கைக்குள்ளே வரவில்லை என்று சொன்னா பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? 27வது வசனம் என்று சொல்லுகிறது. இப்ப யார் ஒப்பு கொடுக்கிறது? யாரை ஒப்பு கொடுத்தார்? என்னை, என் சரீரத்தை கடவுள் படைத்தார். அவரை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை செய்யவில்லை என்று சொன்னால் கடவுள் என்ன செய்கிறார்? அவர்களை என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்? பிசாசு ஒப்பு கொடுக்கவில்லை. பிசாசு ஒப்பு கொடுக்கவில்லை. எந்த சரீரத்தை கடவுள் படைத்தாரோ அதே தேவன் அதற்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பவும் கீழ்ப்படுகிற ஜனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்களுக்கு சுபாவப்படி பெண்ணின் மேல் பிரியம் இல்லாமல் ஏன் சுபாவத்துக்கு எதிராய் ஒரு ஆணுக்கு ஆணின் மேல் இச்சை வருகிறது? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, தன்னை உண்டாக்கின கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா, ஆமென். இப்ப தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லை. கடவுள் பேசி இருக்கிறாரு. 28வது வசனம், கடவுள் பேசி இருக்கிறாரு. சத்தியம் தெரியும், கடவுள் தான் உண்டாக்கினார் என்று தெரியும். இப்படித்தான் என் சரீரம் இருக்க வேண்டும் என்று தெரியும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெரியும். அந்த knowledge அவனுக்கு இருந்தது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவன் தான் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப கடவுள் தான் படைத்த மனிதனை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போல் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம், சின்ன நிலை இருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் வயசு வரும்போது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்ன செய்யும்? நம்மை உண்டாக்கின அதே தேவன் கேட்டுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு பரிதாபமான காரியத்துக்கு போய்விடுவோம். ரோமர் 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் வீட்டை போய் வாசிங்க, விளங்குறதோ? இதுக்கு பிறகு தெளிவாய் வார எல்லா பாவங்களையும் நாம் அதில் பார்க்கிறோம். இறுதியாக ஆதியாகமம் 19:5வது வசனத்தில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க, சரியா? இதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு நாம் சரீரத்தை பற்றி, சரீரத்தில் இருக்கிற ஆவி ஆத்மாவுடைய செயல்களை பற்றி பிரசங்கங்களிலே படிக்கிறது. எப்படியான பாதையிலே போனவர்களை, கொரிந்து மக்களை, பொல்லாத பாவத்தில் இருந்தவர்களை கடவுள் அந்த சபையை கொண்டு அவளை திரும்பவும் கழுவி எடுத்தாரோ இன்றைய நாள் பகுதியில் நாங்கள் வாசித்தது போல நிச்சயமாக தகப்பன் நம்மையும் நம் சந்ததியையும் நம்மை கொண்டு வெளியில போகிற இந்த ஒஸ்லோ பட்டணத்தில் இருக்கிற தமிழர்களையும் எடுக்க வேண்டும். அப்படியான ஒரு கடமை நமக்குண்டு. அல்லேலூயா, சோஸ்திரம்.